ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். South India's #1 travel brand. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். உங்கள் தங்க கனவுகள் நனவாகிட சேலம் ஸ்ரீ ராகவேந்திரா ஜுவல்லர்ஸ். அண்ணா, அவங்களுடைய ஆன்மா கூட இன்னைக்கு ராத்திரி தான் பேசுகிறேன். இன்னைக்கு இந்தியா அவங்க வீட்டுக்கு வந்தப்புறம் ஆன்மாவுடன் பேச திட்டமிட்டிருக்கேன். அந்த சங்கராந்தி தேவதையுடைய இந்த வருடத்து மூமெண்ட் வந்து மிகவும் மோசமானதாக இருக்கு. தமிழ் வருடம் மாதிரியே 60 சங்கராந்தி தேவதைக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. இந்த வருட சங்கராந்தி தேவதையோட பேரு கோரா. வருடம் சங்கராந்தி தேவதை மத்தளம் வாசித்தபடி வருகிறாள் என்பதால் பாடகர்களுக்கு பீடை, யாரேனும் தீய பழக்கங்கள் கொண்டிருந்தாலோ அல்லது உடல்நிலை ரொம்ப சரியில்லாமல் இருக்கிறவங்களோ உயிர் இழப்பு ஏற்படும்னே சொல்லி அதில் நான் சொல்லியிருந்தேன் பாடகர்களுக்கு பீடைன்னு சொன்னோம். அதே நானும் சொல்லியிருந்தேன், சிகப்பு கொடை தரித்ததால், சிகப்பு கொடை தரித்து கொண்டு வருவது நிருபர்களுக்கிடையே கலகம் ஏற்படும். சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்தது, ஒரு பெரிய சேனல். அதாவது ராஜகோபம்னா என்னன்னா, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் சண்டை. மத்திய அரசு வந்து மாநில அரசு மேலே கோபமாக இருக்கிறது. அடுத்து வாகனம், நாய் வாகனத்தில் வருவதால் செல்வந்தர்களுக்கு பீடை. அடுத்த ரவுண்டு செல்வந்தர்களுக்கு பீடை. பெரிய பெரிய ஆட்கள், அம்பானி, அதானிலாம் நம்ம சொல்றோமே, பெரிய பெரிய செல்வந்தர்கள்லாம் இருக்காங்களே, அவர்களுக்குள்ள ஏதாவது ஒரு இரும்பு பாத்திரத்தில் உணவு சாப்பிடுவதால் அரசனுக்கு பீடை. வாயை திறந்தா ஒன்னாச்சு நல்லது சொல்றியாடானா, இந்த வருடம் நல்லது சொல்ல ஒண்ணும் இல்லை. வெறும் குரு பயிற்சி, சனி பயிற்சி தான் நம்ம பார்க்குறோம். 9 கிரகமும் பயிற்சி ஆகுது. எத்தனை பேர் நம்ம செவ்வாய் பயிற்சி, பிப்ரவரி 5ஆம் தேதி இப்போ செவ்வாய் பயிற்சி வருது, எத்தனை பேர் தெரியும்? விஜய் ஆண்டனியுடைய மகள் தவறுனதை பார்த்தோம். இப்போ இளையராஜா சார் அவங்களுடைய மகள். இந்த புத்திர சோகம் அப்படிங்கிறதுக்கும் ஜாதகத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா, இல்லை ஆன்மீகத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? மிகவும் மிகவும் கொடுமையான விஷயம். இதுக்கு தொடர்பு இருக்கான்னு கேட்டா, அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அவர்கள் இணைத்துள்ளார். வணக்கம். வணக்கம். இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களுடைய மகள் பவதாரணியுடைய மரணம் ஒரு பேரதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ந்து திரைப்பிரபலங்கள் நிறைய பேர் இறந்துட்டு வர்றாங்க. இந்த மரணங்களுக்கும் ஆன்மீகத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? நிச்சயம் தொடர்பு இருக்கு. எல்லாத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் தொடர்பு இருக்கு. முதலாவதாக நான் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை அனைவர் முன்னிலும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கனத்த இதயத்துடன் இந்த பேட்டியை இன்று நான் உங்களுக்கு தருகிறேன். மிகவும் கனத்த இதயத்துடன். பவதாரணி அவர்களுடைய மரணம் என்பது ஒரு பேரதிர்ச்சிக்குரியது. அண்ணா, அவங்களுடைய ஆன்மா கூட இன்றைக்கி ராத்திரி தான் பேசுகிறேன். இன்றைக்கி இந்தியா அவங்க வீட்டுக்கு வந்தப்புறம் ஆன்மாவுடன் பேச திட்டமிட்டிருக்கேன். என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, சங்கராந்தி தேவதைன்னு ஒன்று இருக்குது. நம்ம எல்லாருமே பலன்கள் பார்க்குறோம். அதாவது பொங்கல் பலன், அந்த இந்த பலன், இந்த பலன்லாம் பார்க்குறோம், புத்தாண்டு பலன், தைமா. ஆனால் சங்கராந்தி தேவதைன்னு ஒன்று இருக்குது. அது ஜென்ரலாக பெருசாக ஒன்றும் பண்ணாது நிறைய வருடங்களில். சில வருடங்கள் அது தவறான ஒரு ரொம்ப உக்ரமான ஒரு தேவதையாக வந்துடும். மகரம் எனும் ராசிக்குள் சங்கரநாராயணன் என்று அழைக்கக்கூடிய சூரிய பகவான் உள்ளே நுழைவதால் அது மகர சங்கராந்தி என்று அழைக்கப்படுகிறது என்று நமக்கு தெரியும். ஆனால் சங்கராந்தி தேவதனே ஒரு தேவதை இருக்குது, அது பேரே சங்கராந்தி தேவதை. அந்த சங்கராந்தி தேவதையுடைய இந்த வருடத்து மூமெண்ட் வந்து மிகவும் மோசமானதாக இருக்குது. இதை பற்றி நான் நிறைய இடங்களில் நிறைய பதிவில் சொன்னேன், நீங்கள் யாரும் கண்டுக்கல. சார், இப்போ இந்த சங்கராந்தி தேவதை அப்படின்னு சொல்கிறீங்க, உக்கிர தேவதை அப்படின்றீங்க, அதுக்கும் இந்த நிகழ்வுகளுக்கும் என்ன தொடர்பு? இந்த ஜனவரி 14 அன்று, பொங்கல் தினத்தன்று, நம்ம மகர சங்கராந்தி, அதாவது மகரத்துக்குள் சூரியன் பிரவேசிப்பது மகர சங்கராந்தி. சங்கராந்தி தேவதை அப்படிங்கிறத பற்றி நான் சொன்னேன். நான் சொன்னேன்னு சொல்கிறது என்ன நோக்கம் இல்லை. இது சீரியஸாக இனிமேல் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறதுக்கு தான் நான் சொல்கிறேன். அப்படின்னா நீங்கள் கொரோனா டைம் சொன்னீங்களா? யார் சொல்லலை. கொரோனா டைமும் இதே மாதிரி ஏப்ரல் 14 பேரழிவு வரப்போகிறது. சார்வரி வருடத்திலே உற்றவரும் மற்றவரும் எல்லாருமே சாவார் என்று சொல் அப்படின்னு எழுதியிருக்கிறேன். ஸோ இந்த வருட சங்கராந்தி தேவதை ஒவ்வொரு இப்போ நான் தமிழ் வருடம் மாதிரியே 60 சங்கராந்தி தேவதைக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. இந்த வருட சங்கராந்தி தேவதையோட பேர் கோரா. கோரானா என்னன்னு தெரியும், கோரமானவள். இந்த சங்கராந்தி தேவதையை நம்ம காலாகாலமாக தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இந்த சங்கராந்தி தேவதையை காலாகாலமாக நம்ம ஃபாலோ பண்ணுறோம். சங்கராந்தி தேவதை எந்த வாகனத்தின் மீது ஏறி வருகிறார், என்ன
தானியம் உண்ணுகிறார், என்ன சாப்பாடு, அது என்ன குடை, என்ன சாமரம், என்ன வஸ்திரங்கள் தெரித்திருக்கிறார், என்ன ஆபரணங்கள் தெரித்திருக்காங்க பொறுத்து இவங்களுக்கு நல்லது, இவங்களுக்கு பீடை, இதெல்லாம் வரும். இவ்வருடம் நான் ஒரு இடத்துல பதிவு சொல்லியிருந்தேன், நான் 2 சொல்லியிருந்தேன். ஒன்று இவ்வருடம் சங்கராந்தி தேவதை மத்தளம் வாசித்தபடி வருகிறாள் என்பதால் பாடகர்களுக்கு பீடை, யாரேனும் தீய பழக்கங்கள் கொண்டிருந்தாலோ அல்லது உடல்நிலை ரொம்ப சரியில்லாமல் இருக்கிறவங்களோ உயிர் இழப்பு ஏற்படும்னே சொல்லியிருந்தேன். அது எதனால்? இந்த வருடத்தினுடைய ராஜா யார், சேனாதிபதி யார், அர்காதிபதி யார், இப்படிலாம் உண்டு. இது ஒரு காலத்தில் இந்த கிரகங்கள் தான் ராஜாவா, இப்பயும் கிரகங்கள் தான் ராஜாவா. அப்போ சாஸ்திரப்படி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. யார் இந்த வருடத்தின் ராஜா, இந்த வருடத்தின் ராஜா சந்திரனாக இருந்தால் இந்த வருடம் நிறையா கலைகள் சம்பந்தப்பட்ட ஈடுபாடுகள் ஏற்படும். இந்த வருடத்தின் ராஜா சனியாக இருந்தால் புதைக்கப்பட்ட கேஸ்லாம் வெளியே வரும். இப்படியெல்லாம் நிறைய வந்திருக்கு. அப்படி இந்த வருடத்தினுடைய சங்கராந்தி தேவதையும் பார்ப்பாங்க. இந்த சங்கராந்தி தேவதை யார் யாருக்கெல்லாம் பீடை, அப்போ அவங்கெல்லாம் ஜாக்கிரதையாக இருப்பாங்க இந்த வருடம். அவ்வகையிலே இந்த சங்கராந்தி தேவதைங்கிறது சுக்லபட்சம் சதுர்த்தி திதி சதய நட்சத்திரத்தில் நள்ளிரவு 2:43 மணிக்கு விருச்சிக லக்னம் சிம்ம நவாம்சையிலிருந்து தனுசு ராசிலேருந்து மகர ராசிக்கு போகிறாருன்னு வந்திருக்கு. இதில் வரிசையாக ஒன்னொன்றுக்கும் இதுக்கு இது பீடை, இது நல்லது, இது கெட்டது, அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதில் நான் சொல்லியிருந்தேன் பாடகர்களுக்கு பீடைன்னு சொன்னேன். அதே நானும் சொல்லியிருந்தேன், சிகப்பு கொடை தரித்ததால், சிகப்பு கொடை தரித்து கொண்டு வருவது நிருபர்களுக்கிடையே கலகம் ஏற்படும். சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்தது ஒரு பெரிய சேனலில். அதே மாதிரி மாணிக்க சாமரம் வீசிக்கொண்டிருப்பதால் அவர் எப்படி வருவார், அவருக்கு மாணிக்க சாமரம் வீசுவாங்க. அதனால நிருபர்களுக்கு பீடை. ஃபர்ஸ்ட் சொன்னது நிருபர்களுக்குள் யுத்தம், சிகப்பு கொடை தரித்து வருவதால். இது சொல்லியிருந்த நடந்துருச்சு. ராத்திரி நேரமாக இரவு 2:43க்கு இது மாதிரி விருச்சிக லக்னத்துக்கு பிரவேசிப்பதால் காவல்துறையினருக்கும் இராணுவத்துறையினருக்கும் பீடைன்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போ இந்த சமீபத்தில் பல்லடம் செய்தி சேகரிப்பாளர் தாக்கப்பட்ட சம்பவம் இதனுடைய இதனோட கண்டு வேற என்ன? நாங்கள் ஜோதிடர்கள், நாங்கள் சொல்ல தான் முடியும். அது எப்படி அதில் கொஞ்சம் அதிகமாக நடக்கலாம், கொஞ்சம் கம்மியாக நடக்கலாம். நடக்கவே இல்லைன்னா தான் தப்பு. அவவே பண்ண பூர்வ புண்ணியம் பலாபலன் அதுக்கேற்ற மாதிரி. ஸோ அப்போ இந்த மத்தளம் வாசித்து கொண்டு வருவதால் பாடகர்களுக்கு பீடைன்னு சொன்னேன். இப்போ சொல்கிற மற்றதை இன்னும் என்னென்னங்கிறத இப்பயே நான் சொல்லிடுறேன். ஆமாம், ஏன்னா ஒரு 2 நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறப்ப இன்னும் அதில் என்னென்ன இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த வருடம் பார்த்தீங்கன்னா கோரா என்று இவள் பெயர் சூட்டி வருவதால் ராஜகோபம் என்பது ஏற்படும். அதாவது ராஜகோபம்னா என்னென்னா, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் சண்டை. மத்திய அரசு மாநில அரசு மேலே கோபமாக இருக்கிறது. சமீபத்தில் பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் பண்டிகைக்கு அப்புறம் பிஜேபி சார்ந்தவர்கள்லாம் இங்கே வந்தாங்க. அப்போ சில கான்ட்ரவர்சிஸ்லாம் ஏற்பட்டது. இதெல்லாம் என்ன, இந்த சங்கராந்தி தேவதையால் தான். அது அந்த சென்ட்ரல் ஸ்டேட்டு அப்படிங்கிறதுல வரக்கூடிய, நான் யார் தப்பு யார் ரைட்டுன்னா நான் சொல்லலை, ராஜ்ய கோபம் என்று ஏற்படும். அடுத்து வாகனம், நாய் வாகனத்தில் வருவதால் செல்வந்தர்களுக்கு பீடை. அடுத்த ரவுண்டு செல்வந்தர்களுக்கு பீடை. நான் சொல்கிறது பெரிய பெரிய ஆட்கள், அம்பானி அதானிலாம் நம்ம சொல்கிறோமே, பெரிய பெரிய செல்வந்தர்கள்லாம் இருக்காங்களே, அவர்களுக்கு பீடை ஏற்படும். அவர்களுக்குள்ளே ஏதாவது ஒரு உடல்நிலை சரியில்லாமல் போகிறது, மரணம், அல்லது இது மாதிரி பேர் கெட்டு போகிறது, கான்ஃபிடென்ஷியல் குறைஞ்சி போகிறது, அதெல்லாம் நடக்கும். அடுத்து வஸ்திரம் தோல் வஸ்திரம் தெரித்து வருவது, அது ஜென்ரலாக பீடை. இதில் என்ன அப்படின்னா, நான் வரிசையாக சொல்ல போகிறேன். ஆபரணம் வெள்ளி அணிந்து கொண்டு வருகிறாள். வெள்ளி வியாபாரிகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வெள்ளி வியாபாரிகள், தங்கம், அதுவும் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், தங்கம் பிளாட்டினம் வைரம் எல்லாம் கவலை இல்லை, வெள்ளி வியாபாரிகள் ஜாக்கிரதையாக இருக்கும். அடுத்து அபிஷேகம், சுத்த ஜல அபிஷேகம் செய்து அவள் வருவதால் வியாதி பெருக்கம், நல்லா கவனிங்க, வியாதி பெருக்கம் ஏற்படும்னு சொல்கிறாங்க. ஆயுதம் சர்பத்தை கழுத்தில் போட்டுட்டு ஆயுதமாக வரா, அதனால் ஜுர பீடைன்னு சொல்கிறாங்க. இப்போ சமீபத்தில் ஒரு ஜுரம் வந்தது, உங்களுக்கு தெரியும், புதிய ஜுரம். அந்த ஜுர பீடை வரும். இதை நான் போன வருஷத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். அடுத்த வருடம் மர்மமான ஒரு ஜுரம் வரும், மர்மமான ஒரு, உங்கள் சேனலில் கூட சொல்லியிருக்கேன், மர்மானு வேணால் பேர் வச்சுக்கோங்க, மர்மமான ஜுரம் வரும். வந்துருச்சே, நான் சொல்லி எது உங்களுக்கு நடக்கலை, எல்லாமே நடந்துருச்சே. அடுத்து கந்தம், தாம்பூலம் என்பது ஸ்திரீஜன பீடைன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பெருசாக, அதுக்கப்புறம் பெருசாக ஒன்றும் இல்லை. வாத்தியம் மத்திரம் என்பதால் பாடகர்களுக்கு பீடை சொல்லிட்டேன்.
இரும்பு பாத்திரத்தில் உணவு சாப்பிடுவதால் அரசனுக்கு பீடை. நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், அரசனுக்கு ராஜ கோபம், அரச பீடை இதெல்லாம். ஸோ அப்போ போஜனம் வந்து சித்திரான்னம் அப்படிங்கிறதுனால ரசவர்க்கங்கள் இதெல்லாம் பெருசெல்லாம் ஒன்றும் கிடையாது. அடுத்து ஹாஸ்ய முகத்துடன் வருவதால் பயிர்களுக்கு கெடுதி. மழை பெய்யும் போது நிறையா மழை பயிர்வே பெஞ்சிரும். கடலில் சேர்றதை விட நிறையா மழை பயிர்லேயே பயிரெல்லாம் நாசமாயிடும். இந்த வருடம் வாயை திறந்தா ஒன்றாச்சு நல்லது சொல்கிறியாடானா இந்த வருடம் நல்லது சொல்ல ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். ஏன்னா அடுத்தது இதனுடைய ஜாதி, இந்த சங்கராந்தி தேவதையுடைய ஜாதினா நம்ம சொல்கிற ஜாதி கிடையாது. இதனுடைய வெரைட்டி, அதாவது மாடல், நம்ம விவோ ஃபோனு மோட்ரோலா ஃபோனு வச்சுருக்கிற மாதிரி இதோட மாடல் பிசாசு மாடல் என்பதால் ஜனங்களுக்கு பீடை. ஆக மொத்தம் யார் தான் இப்போ நல்லா இருப்பாங்க? யாருமே இந்த வருடம் நல்லா இருக்க மாட்டாங்க. இந்த வருடம் இது இப்படி தான் நடக்கும். விருச்சிக லக்னத்தில் வந்திருக்கிறதால் யுத்தம் உண்டாகும். ஒரு தடவையாவது அடுத்த ரவுண்டு 3 பேருக்கு, மீடியாக்காரங்களுக்கு இந்த வருடம் ஃபுல்லாக, அதுவும் நிருபர்களுக்கு ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அடுத்தது இந்த வருடம் ஃபுல்லாக பாடகர்கள் சொல்லிட்டேன், வெள்ளி வியாபாரிகள் சொன்னேன், பெரிய பணக்காரங்களுக்கு பீடை சொன்னேன். அப்புறம் இதில் தப்பிச்சவங்க கலைத்துறையினருக்கு பெருசாக ஒன்றும் ஏற்படாது. இப்போ நான் சொன்னது மட்டும்தான் நடக்கும். அப்புறம் இது சொன்னேன், பயிர் நாசம் சொன்னேன், இராணுவ வீரர்களுக்கு பிரச்சனைன்னு சொன்னேன். அடுத்த ரவுண்ட் அதுதான், இராணுவ வீரர்களோ அல்லது போலீஸ்காரங்களுக்கோ பீடை. இப்போ இந்த 2024 புத்தாண்டு பலன்கள் சொன்ன நிறைய ஜோசியக்காரங்க இதை குறிப்பிட்டு சொன்னாங்க. பிரபலங்களுடைய மரணம் அப்படிங்கிற ஜென்ரிக்கா 100 சொல்லலாம் சார். நான் அந்த ஜென்ரிக்கா சொல்கிறத நான் விரும்பலை. பிரபலங்கள்னா எல்லாரும் பிரபலம் தான். பிரபலம்னா யார் பிரபலம் இல்லை? அரசியல்வாதிகள் பிரபலங்கள் தான், பாடகர்கள் பிரபலங்கள் தான். பொதுவாக சொல்லக்கூடாது. நான் பொதுவாக சொல்லையே, நான் ஸ்பெசிஃபிக்காக சொன்னேன். பாடகர்கள் பீடை இறந்து போவாங்கன்னே சொன்னேன். நான் இப்போ என் பெருமை அடிச்சுக்கல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுக்கு தான் வேத சாஸ்திர விஞ்ஞான நாலேஜ் வேணுங்கிறது. இவங்க ஜோதிடத்தை மட்டும் படிச்சிங்கன்னா உங்களால் ஜோதிடத்தை சார்ந்து, இப்போ நான் சொன்ன பாருங்கள், கிரகங்கள் வந்து ராஜா, மந்திரி, சேனாதிபதி, அர்காதிபதிலாம் இருக்குது. அதை வச்சு சில விஷயங்கள் நடக்கும். சங்கராந்தி தேவதை வச்சு சில விஷயங்கள் இருக்குது, அதை வச்சு சில விஷயங்கள் நடக்கும். இதெல்லாம் வெறும் பலனை வச்சே நடக்காது. அதே மாதிரி வெறும் குரு பயிற்சி, சனி பயிற்சி தான் நம்ம பார்க்குறோம். 9 கிரகமும் பயிற்சி ஆகுது. எத்தனை பேர் நம்ம செவ்வாய் பயிற்சி, பிப்ரவரி 5ஆம் தேதி இப்போ செவ்வாய் பயிற்சி வருது, எத்தனை பேருக்கு தெரியும்? செவ்வாய் ஏன் மதிக்க மாட்டேங்கிறீங்க? ஏன்னா அவர் கண்டென்ட் இல்லை. கமர்ஷியல் கண்டென்ட் யார்? சனி, குரு. ஏன் செவ்வாய் மதிக்க மாட்டோம்? செவ்வாய் பயிற்சிக்கு வேல்யூவே இல்லையா என்றால் இதெல்லாம் சொல்கிறதுக்கு இப்போ தான் ராம்ஜி வந்திருக்கேன், அவ்வளோதான். இப்போது பிரபலங்கள் வந்து பார்த்தோன்னா, சினிமா பிரபலங்கள் தொடர்ந்து வந்து அவங்களுடைய புத்திரர்கள், அதாவது மகன் மகள் இறக்கக்கூடியதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த வரிசையில் இப்போ விஜய் ஆண்டனியுடைய மகள் தவறுனதை பார்த்தோம். இப்போது இளையராஜா சார் அவங்களுடைய மகள். இந்த புத்திர சோகம் அப்படிங்கிறதுக்கும் ஜாதகத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா, இல்லை ஆன்மீகத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் இல்லையா அது? மிகவும் மிகவும் கொடுமையான விஷயம். இதுக்கு தொடர்பு இருக்கான்னு கேட்டால் எனக்கு பதில் இல்லை. ஏன் அப்படின்னா, ஒவ்வொருத்தரோட கர்மா, அவங்கவுங்க ஜாதகம், அவங்கவுங்க குழந்தை, அவங்கவுங்க புத்திரர்கள். புத்திர சோகம் மட்டும்தான் இந்த நாட்டில் இருக்கான்னா, போன வருடமெல்லாம் மதுச்சாவு நடந்துக்கிட்டே இருந்தது. அப்போ நடிகர்களாக பார்த்து சாவுறாங்களே, மயில்சாமி அண்ணா இறந்த போதும் சரி, அல்லது மனோபாலா அண்ணா இறந்த போதும் சரி, விஜய் டிவி காரர் இறந்த போதும் சரி, இதெல்லாம் எந்த கணக்கில் வைப்பீங்க? மாரிமுத்து எந்த கணக்கில் வைப்பீங்க? மாரிமுத்து ஒரு சீரியல் ஆக்டரு, இவங்கெல்லாம் சினிமாக்காரங்க. சம்பந்தமே இல்லையே. மரணத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது விவேக். மரணத்திற்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. மரணம் எனும் அந்த பசி யாரை வேண்டுமானாலும் சாப்பிடும். மரணம் ஒரு கொடிய மிருகம். பசித்தால் நம்மளையே சாப்பிட்டு விடும், அவ்வளோதான். இதில் இவங்கலாம் நம்ம கேட்டகரிலாம் நம்ம சொல்ல முடியாது. ஏற்கனவே கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மரணம் தொடர்பாக நம்ம பேசும்போது ஒரு விஷயம் வந்து விவாதித்தோம். இவ்வளவு நல்லது பண்ணியிருக்காரு, இவ்வளவு ஆன்மீகவாதியாக இருக்கார், ஆனாலும் அவருக்கு இந்த நிலைமையா அப்படிங்கிற மாதிரி தான் இப்போவும் நமக்கு கேட்க தோணுது. இவ்வளவு பெரிய ஆன்மீகவாதி, அந்த வீடே சுபிக்ஷமான வீடுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. அப்படி ஒரு வீட்டில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வா? சின்ன வயசில் இறந்துட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம்? இப்போது பவதாரிணி அம்மா இறந்தாங்க, 45 வயசு தான் ஆறுது, இறந்தாங்க. இப்போ நம்ம இவங்களை என்ன சொல்கிறோம்? ரொம்ப நல்லவர், கடவுள் கூட்டிட்டு போயிட்டார் அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. ஆயுஸ் கம்மின்னும் ஒரு பார்வை இருக்குது. ரொம்ப வயசானவர், இழுத்துட்டு இருக்குது, 95 வயசாச்சு, பண்ண பாவம் இழுத்துட்டு கிடக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, பாரியா எவ்வளோ நல்லவனாக இருந்தால் 95 வயசு வரைக்கும் உயிரோடு இருப்பான், வாழ்க்கையை வாழ்ந்தவன்யா
அப்படியும் சொல்லுவாங்க. நம்ம மக்கள் என்ன வேணால் சொல்லுவாங்க. விஜயகாந்த் இறந்ததுக்கு இறைவன் ஒரு கணக்கு வச்சுருக்காரு. இந்த ஜென்மா முடிஞ்சது, அடுத்த ப்ரொமோஷன், அவருக்கு சொர்க்கத்தில் ப்ரொமோஷன் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். ஃபுல்ஃபில் பண்ணிட்டார், அவ்வளோதான். உங்கள் ஆஃபீஸில் உங்கள் மேனேஜர் இருக்கார், நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு உடனே ப்ரமோஷன் கிடச்சிருச்சு. இன்னொருத்தர் ரொம்ப கம்மியாக ஒர்க் பண்ணுறாரு, ரொம்ப லேட்டாக ப்ரமோஷன் கிடைக்குது. ஒரே வித்தியாசம்தான், மேனேஜர் முடிவு பண்ணணும். நீங்கள் வேலை செய்கிறீங்க, மேனேஜர்னால் மேனேஜ்மெண்ட். அந்த மாதிரி காட் தான் நமக்கெல்லாம் மேனேஜ்மெண்ட். நான் வாழலாமா வேணாமாங்கிறத அவர் தான் முடிவு பண்ணணும். அவதாரணியை ப்ளஸ் பண்ணிட்டார், அவ்வளோதான். அந்த கர்மா, அந்த விதி முடிஞ்சு போச்சு. இறைவனடி சேர்ந்துட்டாங்க. நான் இன்றைக்கி ராத்திரி அவங்களோட ஆன்மாட்ட பேசிட்டு மீண்டும் நம்ம ஒரு டிபேட் பண்ணலாம், நம்ம ஒரு நேர்காணல் வைங்கலாம். அவங்க ஆன்மா என்ன சொல்லுதுன்னு நான் சொல்கிறேன். இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களுடைய குடும்பத்தினருக்கு உங்களுடைய ஆறுதல் ஒரு வார்த்தைகள். ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். இளையராஜா அவர்கள் எத்தனையோ பேரை உங்களுடைய மெல்லிசையால் உறங்க வைத்து நீங்கள் இன்று உறக்கம் இல்லாமல் இருக்கீங்க. கனத்த இதயத்துடன் இதை பதிவு செய்கிறேன். ஸ்ரீமடத்தில் இன்றைக்கி உங்கள் பொண்ணு பவதாரணி, என் தங்கச்சி, அவளுக்காக இன்றைக்கி ஸ்ரீமடத்தில் சிறப்பு ஆத்ம சாந்தி ஹோமம் பண்ணோம். நாளைக்கும் பண்ணுறோம், நாளான்னைக்கும் பண்ணுறோம். கவலைப்படாதீங்க, அவங்க இறைவனடி சேர்ந்துட்டார். எதுவும் நம்ம கையில் இல்லை, அவ்வளோதான் சொல்ல முடியும். நல்லபடியாக வாழ்ந்தாங்க, நல்லபடியாக போனாங்க, அவ்வளோதான். அதனால் மீண்டும் ஒரு ஜென்மா எடுத்து வந்து அவர் வந்து உங்கள் குடும்பத்திலேயே உங்கள் பரம்பரையோட வாரிசாகவே பிறப்பாங்கன்னு நான் வேண்டிக்கிறேன். நீங்கள் அனுமதிச்சா இன்று இரவு அவங்க ஆன்மாவோட பேசுகிறேன். தொடர்ந்து விவாதிப்போம் சார். ரொம்ப நன்றி. Holidays-நாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். உங்கள் தங்க கனவுகள் நனவாகிட சேலம் ஸ்ரீ ராகவேந்திரா ஜுவல்லர்ஸ்.